கர்த்தர் நாளிலே இந்த ஆராதனையை அவர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்திய சுவிசேஷ திருச்சபையிலே இந்திய மிஷனரி இயக்கத்தை 1974ஆம் ஆண்டில் நம்முடைய தந்தை பேராயர் அவர்களால் ஆரம்பித்து இந்த நாள் வரவும் கர்த்தர் அந்த இயக்கத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறார். ஆண்டவர் இதோ தந்திருக்கிற எல்லா மிஷனரி இயக்கங்களுக்காக நாம் நன்றி சொல்வோம். நூற்றுக்கணக்கான மிஷனரி இயக்கங்கள் நம்ம இந்திய தேசத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படியாவது 145 கோடி மக்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு அந்த மேலான நோக்கத்தோடு கூட இதோ நாம் ஒரு சிறிய அளவில் ஒரு 3-4% மக்கள் கிறிஸ்தவர்கள் அதிலும் ஒரு சிறு கூட்டம் இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை பெற்று இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26ஆம் தேதி பிரத்யேகமாக நாம் இந்திய மிஷனரி இயக்கத்திற்காக IMOக்காக இந்திய மிஷனரி மூமெண்ட்டுக்காக அதனுடைய அருள்பணியை செய்கிற 3000க்கு சில நபர்களுக்கு அப்படியாக இருக்கிற ஊழியர்களை கொண்டு நடக்கிற இந்த அருள்பணியை நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு கல்வி பணியை கொடுக்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இந்த நாளிலே நாம் இந்த அறுவடை பண்டிகையை மிஸ்ஸிங் சண்டையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் அப்படி முகநோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அப்படி முகங்கள் வெட்கப்படவில்லை. நாளில் அப்படி முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஆண்டவரை சற்று நேரம் துதிப்போம். கர்த்தர் இந்த நாளில் நம்ம எடுக்கிற இந்த பிரயாசங்களை அவர் அதிகமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார். அல்லேலூயா. எல்லாரும் வாயிலை திறந்து ஆண்டவரை சோதரிப்போமா? சோதரம் சோதரம். எல்லாரும் வாயிலை திறந்து ஆண்டவரை சோதரிப்போம். சோதரர்களுக்காக நன்றியோடு துதிப்போம். முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. திருநுட்பம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதா? காடுகளில் மலைகளிலும் இதோ நோக்கி இயேசுவே கூப்பிடுகிற அந்த கூட்டம், ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொல்கிற அந்த கூட்டம் வெட்கப்பட்டு போகாம அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட இதோ ஆண்டவரை நம்பி ஆராதிக்கிற நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது போல அந்த மக்களும் காடுகளிலும் மலைகளிலும் இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை.
மக்களை எல்லாம் கண்ணோக்கி பாரும். இந்த நாள்ல ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு உதவி அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறட்டும் அப்பா. இயேசுவே நீர் உதவி செய்யும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், என் உதகால் தம்பரிப்பேன். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவும் பகலும் என் நேரமும் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உடல் கெம்பீரித்து மகிழும். கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உடல் கெம்பீரித்து மகிழும். கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் கண்மலையே, கண்மலை நீர்தானே. எப்போது நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என்னோடு கெம்பீரித்து மகிழும். ஆமென். மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எல்லோரும் நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துவோம். எல்லாரும் ஆமென். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. எல்லாம் சேர்ந்து சத்தமா ஏசையா உம்மைத்தான். நம்முடைய சத்தம் ஆண்டவருக்காக. என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. ஏசப்பா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே,
ஆரம்ப நாட்களிலேயே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஓ என் பாவங்கள், ஆமென், என் சுமைகள் இயேசுவே, என் பாவங்கள் என் சுமைகள் இறக்கி வைத்து இறக்கி வைத்து ஏசையா ஏசையா எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என் குடும்பத்தில், என் வேலையில, என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் படிப்புல, என் தொழில, எல்லாவற்றிலும் உண்மையே. ஏசையா ஏசையா ஓஹோ உண்மை என் முன்னே நிறுத்தி உள்ளே உண்மை தானே என் முன்னே நிறுத்தி ஆராதனை எல்லார் கண்களை மூடி நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு இணைக்கப்படட்டும். அவருடைய பிரசன்னத்தோடு, அவருடைய சமூகத்தோடு இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தப்படுகிற இந்த நேரத்திலே அன்பர் இயேசுவுக்கே மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 இயேசுவே, உடைய ஏற்றங்களை, உடைய விருப்பங்களை செய்கிறவர் பாத்திரமாய் சுவிசேஷ பாரத்தை பெற்ற பிள்ளைகளாய் இந்த நாள் நம்முடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரை நிறுத்தும் அப்பா. கடைசியாக உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். அர்ப்பணித்து பாடுவோம். இயேசுவே
மாற்றும் ஆண்டவரே, துடிப்பாக மாற்றும் என் ஜீவனாட்களெல்லாம் ஜெப வீடு என்று எழுதும் என் ஜீவனாட்களெல்லாம் ஜெப வீடு. கடைசி ஒரு விஷயம், எல்லார் கரங்களை உயர்த்தி ஆராதனை இந்தியா இயேசுவுக்கு. நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு கடைசி சொட்டு ரத்தமும் நம்முடைய தேசத்தில் ஒவ்வொரு மனுஷன் மேல விழுவதாக 145 கோடி மக்கள் மேலும் என் தேவன் தம்முடைய ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். இயேசுவே, ஒருவர் கெட்டு போவதற்கு சித்தமில்லை. எல்லா மிஸ்ரி ஊழியங்களையும் எல்லா சுவிசேஷ சுவாதீன ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. தேசம் முழுவதிலும் கர்த்தர் கிரியை செய்யும். ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு இடைப்பட்டு இப்பொழுதும் உடைய வார்த்தையை கேட்கிற முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். நீர் அழைத்து வந்திருக்கக்கூடிய அடியாரை மறைத்து வெளிப்படும். இரட்சகர் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தயவுசெய்து உட்கார்வோம். தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவராலும் நமக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இப்படிப்பட்ட இயேசு உயிர்த்தெழுந்த நாளின் காலையில் கர்த்தரை ஆராதிக்க பாக்கியம் பெற்றவர்களாக தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா, இந்திய சுவிசேஷ திருச்சபை 1901 ஆண்டில் ரெவரண்ட் கௌமேன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர், இந்த தேவனுடைய பிள்ளைகள் வழியாக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு இந்திய தேசத்தில் சுவிசேஷத்திற்காக 1970 வாக்கில் அமைக்கப்பட்ட அலகாபாத் செமினரி, மெட்ராஸ் தியாலஜிக்கல் செமினரி, இன்னும் கல்கட்டா, இப்படிப்பட்ட வித்தியாசாலைகள், வேத வித்தியாசாலைகள் வழியாக சுவிசேஷம் பரவி செல்வதற்காக ஆண்டவர் சித்தம் கொண்டு வழிநடத்தி வருகிறது. இது உங்கள் திருச்சபையுடைய வரலாறு. அதில் மிக குறிப்பாக 1972 முதல் இந்த சென்னையை மையமாக வைத்த ECI திருச்சபைக்கு பொறுப்பாக நம்முடைய அருமையான தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் பொறுப்படுத்தது முதல் இந்த சபையின் வளர்ச்சி என்பது தேவன் நியமித்தபடி இந்த தேசம் இயேசு அறிய வேண்டும், the country to be reformed என்கிற இந்த எண்ணத்தோடு தான் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார். உங்கள் தந்தை பேராயரோடு உள்ள தொடர்பு மறக்கவே முடியாது. அருமையான உங்கள் போதகரை அறிமுகப்படுத்தினபடி இந்த தேசத்தில் நடைபெறக்கூடிய மிஷனரி பணிகளில் உதவியாக இருக்கும்படி என் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். உங்களில் அதிகமான பேருக்கு தெரிந்தபடி நான் உங்களோடு உங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு நபர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தொழில் செய்து கொண்டு எனக்கு கிடைக்கிற அதிகபட்ச மீதி நேரங்களை சுவிசேஷத்திற்காக, அது தெருவாக இருந்தாலும் சரி, தேவாலயமாக இருந்தாலும் சரி, தெருவாக இருந்தாலும் சரி, தேவாலயமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் நின்று இந்த வேத புத்தகத்தை சுமந்து இயேசு ஜீவிக்கிறார் என்கிற சத்தியத்தை சொல்லும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன்.
அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சின்ன சாட்சியை மாத்திரம் சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளாக நான் கடன் செல்கிறோம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இது ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக காலையில் ஆலயத்துக்கு வரும்போது எழுந்து குடும்பமாக நேரடியாக ஆராதனைக்கு வருவோம். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பண்டிகை நாள். ஆமென். இன்றைக்கு இட்ஸ் a டே ஆஃப் செலிப்ரேஷன். கொண்டாட்டத்தின் நாளில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். சரியா? இங்கே இருக்கக்கூடிய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், விமன் ஃபெலோஷிப், மென் ஃபெலோஷிப், எல்லா சங்க பொறுப்பாளர்களையும் அருமையான போதகர் அம்மாவையும் சேர்த்து கேட்டீங்கன்னா, ஐயா இன்னைக்கு பண்டிகைக்காக அதிகாலையிலே தூக்கம் எழும்பிட்டோம். சரிதானே? நான் சொல்றது சரின்னா மட்டும் தலையாசுங்க. காலையிலே தூக்கம் எழும்பிட்டோம், வந்து நிறைய வேலை செஞ்சிட்டோம் இல்லையா? ரொம்ப நேரம் கவுண்டரில் நின்றுட்டோம். அந்த நேரத்தில் விதவிதமான உணவுகள் காலையிலே பரிமாறப்பட்டது. எங்கள் வயிறு நிரம்பி இருக்கிறது. எத்தனை பேர் சொல்லலாம் சந்தோஷமா? இப்போ 1/2 மணி நேரம் ஆராதனை செய்து விட்டோம். எங்களை உட்கார வைத்திருக்கிறார்கள். இப்போ என்ன வரும்? ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? இயேசு என்ன சொல்லுகிறார்? விழித்திருங்கள். ஆமென். இப்படிதான் ஒரு இடத்துல பிரசங்கியார், இந்த நிகழ்வை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒரு பிரசங்கியார் செய்து கொடுத்துட்டே இருந்தார் வேகமாக. கொஞ்சம் டயர்டாயிட்டார். என்ன சொன்னாருன்னா, எனக்கு கொஞ்சம் டயர்டாயிடுச்சு, நான் உட்கார்ந்து செய்தி கொடுக்கட்டுமான்னு கேட்டார். அந்த உட்கார்ந்துருந்த விசுவாசிகளுக்கு ஒரே சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீங்கள் ரொம்ப டயர்டாயிட்டீங்க, நீங்கள் உட்கார்ந்து செய்தி கொடுங்க, நாங்களும் படுத்துட்டே செய்தி கேட்கிறோம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில் தான் தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு, அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டு, அவருடைய வார்த்தையினால் பலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் கர்த்தரை ஆராதிக்க கூடியிருக்கிறோம் என்றால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் ஆராதனை செய்வாயாக. ஹல்லேலூயா. மிக தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆராதனை என்பது மனதார ஆத்துமாவில் பலன் கொண்டு தேவனை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு சிறு சாட்சியை மாத்திரம் என்னை குறித்து பகிர்ந்து கொள்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜோசப் பண்ண அதோடு அருமையான ஐயா உட்கார்ந்துருக்கிறாங்க. அநேக காலமாக தெரிந்தவர்களுக்கு தெரியும். நான் சென்னைக்கு வந்து 43 ஆண்டுகள் ஆகிறது. வயிற்று பிழைப்பிற்காக வாலிபனாக வந்தேன். ஒருவேளை வாலிப தங்கைமார் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு நான் வாழ்கிற உலகம் வாலிப உலகம். இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகம், we are living in digital era. நாம் செல்போன்களின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவனிக்க வேண்டும். we are living in artificial intelligence era. செயற்கை நுண்ணறிவு மலிந்து கிடக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சராசரங்களையும் இயற்கையையும் படைத்து ஆளும் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அந்த உணர்வோடு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளாய் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். இளம் வாலிபனாக வந்தேன். திருமங்கலம் உங்கள் பக்கத்தில் இல்ல, திருமங்கலம் ஈசிஐ சர்ச் எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த ஈசிஐ சர்ச் பக்கத்தில் ஒரே அறையில் ஒரே ரூமில் SBOS ஸ்கூல் டீச்சர்ஸ் வேலை செய்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து வாலிபனாக இருந்தபோது 13 பேர் ஒரு ரூமில் வாழ்ந்தோம் வாலிபர்களாக. எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் வாழலாம் நிலைமையில். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு பாக்கியம் கொடுத்தார். அதற்கு காரணம் நான் சார்ந்து ஆராதிக்கிற உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னிந்திய திருச்சபை நேசமேப்பர் ஆலயம். அதே போல்
நான் இப்படி உங்கள் முன்பாய் இருப்பதற்கு காரணமாக இருப்பது, என்னுடைய வாலிப வயதில் முழங்காற்படியிடுதலின் விளைவாக உன் வாழ்வில் பாவத்தை மேற்கொள்ளலாம், பரிசுத்தமாய் வாழலாம், பரலோகம் செல்லலாம் என்று கற்றுக் கொடுத்த மிஷனரி ஐக்கியம் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு FMBB. அந்த இணைப்பு திருச்சபை ஒரு கண், மிஷனரி பணி இன்னொரு கண். எந்த கண்ணு? நல்ல கண். 2 கண்ணும் தேவை. இப்படி வாழ தேவன் இந்த பட்டணத்தில் உதவி செய்தான். நானும் கிராமத்திலிருந்து வந்தவன். படிப்பு கொஞ்சம் படிச்சுட்டு இங்கே வந்தேன். சென்னை கரஸ்பாண்டன்ஸில் தான் படித்தேன். சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்து விட்டு வழக்கறிஞர் அலுவலகத்தில் பணி செய்து கொண்டே படித்து வழக்கறிஞரானேன். ஆமேன். என் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் எங்கள் கிராமத்தில் என்னுடைய தாத்தா பூசாரி, பெரிய பூசாரி. என்னுடைய அம்மா குடும்பம் மகா பயங்கரமான இந்து குடும்பம். அந்த நேரத்தில் என்னுடைய தாத்தா பூசாரி என் தலையில் வேப்பிலெல்லாம் வச்சு பூஜை பண்ணி சொன்னாங்க எங்கள் அம்மாட்ட, எங்கள் அப்பா 7 வயசில் இறந்துட்டாங்க, இந்த பையன் பிறந்தனால தான் அப்பா இறந்துட்டான்னு சொல்லி கதையை விட்டார். இவன் உருப்பட மாட்டான்னு சொன்னாங்க. ஆனால் சாட்சியாய் சொல்கிறேன், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு என்கிற அந்த பிரஜாபதி தெய்வத்தை ஏற்றுக்கொண்டதுனால இந்த என்னுடைய முழு கிராமத்துக்குள்ள இன்றைக்கு இந்த அளவு உருப்பட்டிருக்கிறது நான் தான், என்னுடைய குடும்பம். அப்படின்னா கர்த்தர் ஜீவிக்கிறார். ஆமென். நாம் ஆராதிக்கிற தெய்வம் வாழும் தெய்வம், பேசும் தெய்வம், கேட்கும் தெய்வம், செயல்படும் தெய்வம். அல்லேலூயா. இந்தியா முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நான் தியானிக்க இருக்கிறோம். அப்படி செயல்படும் ஒரு ஆண்டவரை ஆராதிக்க தேவன் பாக்கியம் கொடுத்தார். அதன் விளைவாக தொழிலோடு சேர்த்து மிஷனரி பணியும் திருச்சபை ஐக்கியமும் ஓடிக்கொண்டே இருந்தேன். சுமார் 31 ஆண்டுகள் சென்னையில் எல்லா இடங்களிலும், எனக்கு தெரியும் இந்த வானகரம் சர்ச் இருக்கு பாருங்க, CSI சர்ச், நான் தெருவில் சண்டே ஸ்கூல் எடுத்த இடம், எல்லா இடங்களிலும் தேவாலயங்கள் உருவாகி இருக்கிறது, சரித்திரம். இப்படி ஓடிக்கொண்டிருந்த திடீர்னு என்னுடைய கால்கள் 2 கால்களும் விழுந்து விட்டது. 2012ஆவது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாம் மொட்டமாக நடக்க முடியாதபடி, இடுப்புக்கு கீழே செயல்படாதபடி ஆகிவிட்டது. என்னை பார்த்தவர்கள் வட இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் மால்ட்ரோ இல்லை, மால்ட்ரோ மக்கள், அந்த மால்ட்ரோ விசுவாசிகள், மால்ட்ரோ ஊழியர்கள் அழுதார்கள், ஃபோன் பண்ணி அழுதாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஜெபத்துடைய விளைவு கடைசியாக என் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஒரு வழக்கறிஞருக்கு 2 தேவை இருக்கிறது. என்ன? ஒன்று பேசணும், இன்னொன்று நடக்கணும். வாக்கிங் அண்ட் டாக்கிங், ஹெல்ப் மீ லார்ட். அப்படி ஜெபம் பண்ணோம். முடியவே இல்லை. CMCயில் கொண்டு அட்மிட் பண்ணாங்க, வீல் சேரில். 22 நாட்கள் படுத்த படுக்கையாக இருந்தோம். நானும் என் மனைவியும் என் 2 பிள்ளைகளும் அழுது ஜெபித்தோம். ஆண்டவரே, இதே இடத்துல தான் உங்களுடைய 2 கால்களையும் சேர்த்து வச்சு ஆணி அடித்தாங்க. வேதம் சொல்லுகிறது, உம்முடைய பேர் யெகோவா ராஃபா, உம்முடைய சுகந்தரும் தெய்வம், உடைய நாமத்தினா சுகந்தாரம் சுவாமின்னு சொல்லி இங்கே இருந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலும் திரும்பி விட்டு தான் அங்கே கொண்டு சேர்த்தாங்க. உண்மையை சொல்கிறேன், செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி காலையில் 22 நாட்களுக்கு பிறகு டாக்டர்ஸ் டீம் வந்தாங்க. எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஐயா உங்களுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லைன்னு சொன்னாங்க, சர்ஜரி தேவையில்லைன்னு சொன்னாங்க. என்னுடைய ஜெபம் என்னவா இருந்துச்சு தெரியுமா? ஆண்டவரே, நான் ஒருவேளை எங்கேயும் போய் கோர்ட்டுக்கு போகிறதோ ஊழியத்துக்கோ வேண்டாம் சுவாமி, குறைந்தபட்சம் பாத்ரூமுக்கு போகிறதுக்கு என்ன எளிமை நடக்க பண்ணணும்னு ஜெபம் பண்ணேன். அந்த நிலைமைக்கு வந்த என்னை எல்லா டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, அங்கே இருந்தும் CMCயில் என்ன சொன்னாங்கன்னா, இனி இவர்கள் நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க. உண்மையை சொல்கிறேன், 2012ஆவது ஆண்டு நடந்த உண்மை சம்பவம். ஜோசப் பண்ண எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் அழுது ஜெபம் பண்ணாங்க. இங்கே இருக்கிற அநேகர், நான் இந்த ECI சர்ச்சில் பல முறை வந்து நின்று ஜெபம் நடத்தியிருக்கிறேன், ஊழியம் நடத்தியிருக்கிறேன். கர்த்தர் என்னை பயன்படுத்தியிருக்கிறார். விழுந்து போன என்னை, எழுந்து நடக்க முடியாதுன்னு சொன்ன என்னை கரெக்டாக 22 நாள் முடித்து டாக்டர்ஸ் காலையில் 6:30 மணிக்கு வர்றாங்க. ஒரு சின்ன மாத்திரை எனக்கு கொடுத்து சொன்னாங்க, உங்களுக்கு சர்ஜரி கிடையாதையா, உங்களுக்கு இருக்கிற சுகத்தில் வலியோடு வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி ஒரு தெரபி, யூ லேர்ன் டு லிவ் வித் பெயின். உண்மையை சொல்கிறேன், இப்படி சொன்னாங்க டாக்டர் ஆல்ஃப்ரட் டீம். நான் என்ன பண்ண தெரியுமா? மாத்திரையை போட்டு படுத்துட்டேன். ஆனால் சரியாக 10 மணிக்கு எனக்கு எப்படி பலம் கிடைத்ததுன்னு தெரியாது. ஒரு நாளுக்கு முன்னாடி கண்ணீர் விட்டு ஜெபித்தோம். என் கர்த்தர் இந்தியாவில் உலகம் முழுவதும் ஜெபித்த ஜெபத்தை கேட்டா. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நல்ல பெயர், ஜெபத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா.
சரியாக 10 மணிக்கு திடீர்னு எனக்கு ஒரு கால்களில் பலன் வந்தது. கட்டிலிருந்து கீழே இறங்கி அது வரைக்கும் கால்களை தரையில் வைக்க முடியாத நான் 22 நாட்கள் படுத்து கிடந்த நான் திடீர்னு எழும்பி நின்றேன். உண்மையை சொல்கிறேன், கர்த்தர் சுகம் தந்தார். 3 நாட்கள் கழித்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. ஒரு ஸ்பெஷல் சாக்ஸ் ஷூ மட்டும் போட்டிருக்கிறேன். அன்றைக்கு நான் அந்த சிஎம்சி வெள்ளூர் ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியே வந்தவன். வீல் சேரில் அட்மிட் பண்ணாங்க, வெளியே நடந்து வந்தேன். இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் பாஸ்டரோட சேர்ந்து இந்த படிக்கட்டு ஏறி தான் வந்தேன். கார் ஓட்டி கொண்டிருக்கிறேன். எது செய்ய முடியாதுன்னு சொன்னார்களோ அது உண்மையை சொல்கிறேன். அதன் பிறகு இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆஸ்பத்திரி நான் போனதே கிடையாது. அல்லேலூயா. என் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு காலையில் அதனால தான் ஒருவேளை ஒரு ஸ்பெஷல் ஷூஸ் போட்டிருக்கிறதுனால தயவுசெய்து நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். ஆகவே என்னை குணமாக்கினார். எல்லாம் போய் சாட்சி சொன்னால் ஐயா அவர்கள் வந்து பாட்டு பாடி சொன்ன மாதிரி எவ்வளோ நேரம் வேணும்னா சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ரைட்டா? போன நவம்பர் மாதம் 16ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு என்னுடைய வீட்டில் சம்பு கழுவ வந்தாங்க. வாட்டர் டேங்க், மெட்ரோ வாட்டர் டேங்க் 10 அடி ஆழம். திடீர்னு சொல்லி பின்னாடி வந்து கொண்டிருந்தவர்கள் நான் பார்க்காமலே அந்த மூடி எடுத்துட்டாங்க. 2 அடி மூடி தான். நான் உள்ளே விழுந்துட்டேன். ஆனால் என் ஆண்டவர் உள்ள 3 அடி தண்ணி இருந்ததுனால தப்பிச்சிட்டேன். அல்லேலூயா. இன்றைக்கு நிற்க பண்ணியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு காலையில் உங்கள் முன்பாக இப்படி நின்று கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பாக்கியத்தை கொடுத்த என் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அதோடு சேர்த்து இந்த நாளிலேயும் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுடைய இந்த மிக முக்கியமான இந்த மிஷனரி ஞாயிறு, இந்த IMM விற்பனை விழா இரண்டும் சேர்ந்து நிகழும் இந்த முக்கியமான கர்த்தருடைய ஆராதனையில் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கும் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து தேவன் கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக அவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த அழைப்பு கொடுத்த உங்கள் அருமை போதகர் ஐயா, போதகர் அம்மா, மூப்பர்கள், குறிப்பாக ஜோசப் அண்ணன், அந்த டீம், உங்கள் சபை விசுவாசம் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால என் குடும்பத்தின் சார்பிலும் நாங்கள் சார்ந்து ஆராதிக்கிற திருச்சபையின் சார்பிலும் மிஷனரி பணிகளின் சார்பிலும் எங்களுடைய அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தலைவனை ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருடைய வார்த்தைக்காக கடன் செல்வோம். அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அவருடைய வெளிச்சமாகிய வேத வசனத்துக்குள்ளாய் இருட்டான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்வதற்காக என் அன்பு நிறைந்த தேவனுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தலோடு ஜெபிப்போம். அநேக பாடல்களை பாடினோம், கர்த்தராராதித்தோம். ஆனால் நாம் இன்றைக்கு அமர்ந்திருக்கிற நேரம் இந்த தேசத்தில் இயேசுவை இன்னும் ஒரு முறை கூட கேள்விப்படாத பெருந்திரளான மக்கள் பாவத்திலும் அசுத்தத்திலும் அடிமைத்தனத்திலும் வாழ்ந்து நரகத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்களும் நானும் வாழ்வு பெற்றிருக்கிறோமே. இந்த வாழ்வின் வழியாய் இன்றைக்கு நடைபெறுகிற பண்டிகையின் வழியாய் இந்த தேசத்திற்கு சுவிசேஷம் செல்லும் என்கிற விசுவாசத்தோடு ஆண்டவர் நம்மோடு பேச இடம் கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கட்டும். மனம் திறந்து அவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள இணக்கம் கொடுப்போம். வேதம் தெளிவாய் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஓ ஜெபம் செய்திடுவோ, கண்ணீர் சிந்திடுவோ, தேசத்தின் சேமத்திற்காய் ஜெபிப்போ, ஜெயம் பெறுவோ. ஓம் ஜெபிப்போ, ஜெயம் பெறுவோ. நல்ல ஆண்டவரே, எங்கள் கண்களுக்கு முன்பாய் திரளான ஜனங்கள் உலகத்தின் வழிபாடுகளுக்குள்ளாய் தங்களை மாய்த்து நித்திய நரகத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கும் போது வாழ்வு பெற்ற சமுதாயமாய் என் கர்த்தருடைய ஆலயத்தில்
உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கும் பாக்கியம் பெற்றவர்களாய் நாங்கள் இந்த நேரத்தில் கூடி வந்திருக்கும் போது இந்த ஆராதனையில் கர்த்தர் மகிமைப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளும் எங்கள் அடியவர்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் பிரீதியாக இருக்கும்படியாய் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சென்னை வேப்பேரி பகுதியில் அந்த மெயின் ரோட்டில் பார்த்தபோது ஒரு காட்சி. 2 கால்களும் இல்லாத ஒரு வயதான தகப்பனார், 2 கால்கள் இல்லாத ஒரு வயதான தகப்பனார் ஒரு சின்ன வண்டியில் உட்கார வச்சிருக்காங்க. 12 வயது நிறைந்த பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டிய பெண் பிள்ளை தன் தகப்பனை இழுத்து கொண்டு போய் அவர்கள் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற இடத்துல உட்கார வைத்து கொண்டு அவள் பள்ளிக்கு போகிறாள். 2 கையுமே இல்லாத ஒரு அம்மா, 8 வயது சின்ன பையன், அவனுடைய மகன் அவங்களுக்கு சாரி கட்டி விடுறான். நடைபெறுகிற உண்மை சம்பவம். இதன் மத்தியில் தான் தேவாலயத்துக்கு செல்வதற்கு 1000 வாய்ப்புகள் இருக்கிறது, வாகன வசதிகள் இருக்கிறது, எல்லா சூழ்நிலைகளும் சரியாக இருக்கிறது. ஆனால் ஆலயத்திற்கு போவதற்கு மனமில்லை. என் தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு கடினமான கால சூழ்நிலைக்குள்ளாய் நீங்களும் நானும் நம்மை ரட்சித்த கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய இந்த செய்தி மலரில் அந்த நோட்டீஸில் ஒரு வசனம் போடப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட முதல் வேத பாகம். சரிதானே? எந்த வேத பகுதி? ஏசாயா 6வது அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களை நாம் இந்த நாளின் தியானத்தில் மிக குறிப்பாக 8வது வசனத்தை நான் தெரிந்து கொள்கிறேன். ஏசாயா 6:8 யாராவது வாசிக்கலாமா? பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். சொல்வது யார்? மிகப்பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருச்சபையுடைய சரித்திரம் எத்தனை ஆண்டுகள் தெரியுமில்ல? 50 வருஷம் ஆச்சா இல்லையா ஐயா? 55 ஆண்டுகள் பூந்தமல்லி ஹைரோட்டில் இருக்கக்கூடிய ஈசிஐ திருச்சபை கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது என்றால், இன்னும் ஒருமுறை கூட இயேசு, பிரஜாபதி இயேசு இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறார் என்கிற நற்செய்தி கேள்விப்படாத பிறந்தரான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்த கரிசனை சுவிசேஷ திருச்சபைக்கு அத்தியாவசிய தேவை. ஆமென். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேதம் சரித்திரபூர்வமாக சொல்கிற சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானித்து விட்டு கடன் செல்ல ஆசைப்படுகிறோம். ஆண்டவருடைய கிருபையினால இந்த 2024 ஆண்டில் நடக்க முடியாது என்று சொல்லி 2 கால்களும் விழுந்து போன என்னை என் ஆண்டவர் இந்த நாட்டில் சில மாநிலங்களுக்கு அழைத்து சென்றார். ஒடிசா மாநிலத்தில் அந்த ஆனந்த நிகேதன் என்கிற பள்ளி மிஷனரி பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறார்கள். இந்த பகுதிகளுக்கெல்லாம் போகும்போது அங்கே குவி என்கிற ஒரு மக்கள் கூட்டம், குவி என்கிற ஒரு ஜாதி மக்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த கால்கள் விழுந்து போன பிறகு இதுவரைக்கும் ஒரு நாள் நான் 2 வீலரில் ட்ராவல் பண்ணக்கூடாது. என்னுடைய ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளத்தில் தான் அது நடந்திருக்கு. ஆனால் உண்மையை சொல்கிறேன், அன்னைக்கு வேறு வழியே கிடையாது. 4 கிலோமீட்டர் 2 வீலரில் முழுவதும் பாறைகளால் அடுக்கப்பட்ட வழி அந்த திருச்சபைக்கு போய் சேர்வதற்கு கொண்டு போகப்பட்டேன். அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா 3 மொழிகளில் பேச வேண்டும் இல்லையா? நான் தமிழில் பேசுகிறேன், ஒரியாவில் மொழிபெயர்க்கப்பட்டு ஒரியாவிலிருந்து குவி மொழியில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். IMM இந்தியன் மிஷனரி மூவ்மெண்ட் செய்கிற ஊழியங்களில் உள்ள பணித்தனங்களில் இதுதான் நடக்கிறது இல்லையா? ஆதியில் நான் மால்ட்ரோ மக்கள் மத்தியில் போய் கொண்டிருந்த போது அப்படிதான் நான் தமிழில் பேசுவேன்,
இந்தியில் ஒருத்தர் கேட்பாரு, அதுக்கப்புறம் மால்டோ மொழியில் இன்னொருவர் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். என் தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷம் கேள்விப்படுவதற்காக எத்தனை மொழி மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை கர்த்தர் இன்றைக்கு காலையில் உங்களோட சேர்ந்து அந்த இடத்த அந்த மலையில் ஆண்டவர் ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய தேசமெல்லாம் இன்றைக்கு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாள். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? முதலாவது, இந்த நாட்டுக்கு மிஷினரியா, இந்த தேசத்துக்கு, இந்த உலகத்திற்கு மிஷினரியாய் வந்த இந்த இயேசுவை இந்த நாட்டுக்கு சுமந்து வந்தாரே முதல் நூற்றாண்டுல தோமா, நம்முடைய கண்களுக்கு முன்பாக சென்னையில் இல்லையா, தோமா தமிழகத்துக்கு வந்தனால தான் இன்னும் தமிழகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சொல்கிறார்கள். அல்லேலூயா. ஏன்? கர்த்தருடைய வார்த்தை வாழ்வு தரும் வார்த்தை. இன்றைக்கு நாம் குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் போது என் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்டில் நடைபெறுகிற அசம்பாவிதங்கள், பாவத்தின் வழியாய், பிசாசின் வழியாய், இந்த உலகத்தின் அடிமைத்தனங்கள் வழியாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அசம்பாவிதங்களை இந்திய சுவிசேஷ திருச்சபை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் விளைவாகத்தான் இந்த தேசத்தில் இயேசு அறியாத மக்கள் இயேசு அறிவார்கள். நான் சாட்சி இடையில சொல்லி ஆகணும். ABCD நான் கற்றுக்கிட்டதே 3ஆம் கிளாஸில் தான் இல்லையா? இப்போ எங்கே ஆரம்பிக்கிறாங்க? LKGயில் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அரை கிளாஸு கால் கிளாஸ்லேயே என்ன பண்ணிடுறாங்க? ABCலாம் கற்றுக் கொடுத்து, ஈவன் பிறக்கும் போதே பிள்ளைங்கன்னு ABCD சொல்லிட்டு தான் அழுவும், ABCன்னு தான் அழுதும் போல தெரியுது. அப்படியெல்லாம் உருவாக்கி கொண்டு வருகிற காலத்தில் ABCD 3ஆம் கிளாஸில் படிச்சுட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆங்கிலத்தில் பேச வேண்டும். வக்கீலாகும் போது ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவர் என்ன செய்ய போகிறோன்னு தெரியல, நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சாட்சி சொன்னார். ஒப்பு கொடுத்தேன். என்ன ஒப்பு கொடுத்தல் தெரியுமா? உண்மையை சொல்கிறேன், சாட்சியாக சொல்கிறேன். என் ஆண்டவரே, நீர் என்ன கொடுக்குறீரோ அதில் பாதி பாதி சுவாமி 50-50ன்னு சொல்லி சாட்சி கொடுத்தேன். என் கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் என்னை கனப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இதே திருமங்கலத்துக்குள்ளாய் என்னை பார்த்தவர்கள், இதே அண்ணாநகருக்குள்ளாய் பார்த்தவர்கள், இதே ECA திருச்சபையில் பார்த்தவர்கள் நன்றாக தெரியும். அது ஒன்றும் வித்தியாசம், பெரிய விதிவிலக்கு கிடையாது. அவருடைய விளைவு என்ன தெரியுமா? இதே மால்டோ திருச்சபை உருவான நேரத்தில் அங்கே ஒரு ட்ரைனிங் சென்டர் கட்டப்பட வேண்டி இருந்துச்சு. ஒரு ட்ரைனிங் சென்டர். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு உண்மையாய் சபைக்கு வரும்போது, விசுவாசிக்கு வரும்போது இணக்கம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி கொடுத்த இணக்கத்துடைய விளைவு தெரியுமா? திடீர்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்துக்கு போன போது சோட்டா காக்கிரிங்கிற ஒரு இடத்துல அந்த ட்ரைனிங் சென்டர் கட்டணும். அப்போ எல்லாரும் கூட வந்தவங்க எல்லாம் நாங்கள் இவ்வளவு தரோன்னு சொல்கிறாங்க. அப்போ என்கிட்ட உண்மையிலே காசு கிடையாது, பட் ஒரே ஒரு சின்ன இடம் இருந்துச்சு. அப்போ என் மனைவிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், வித்துருவோமான்னு கேட்டேன். எஸ் நாங்கள் நல்ல மனைவி. அல்லேலூயா. எதுக்கு விற்கணும்னு கேட்டிருந்தா என்ன இருக்கும்? என்ன தம்பி அப்படி கேட்கல, ஏசுனாப்ல வந்த உடனே விற்றோம். ஆண்டவருடைய கிருபை, ஒரு பாகத்தை கொடுத்தோம். மிச்சம் பாகத்தை வச்சு ஆண்டவர் இன்னொரு இடத்த கொடுத்தார். நான் சாட்சியாக சொல்கிறேன், எனக்கு 2 பிள்ளைங்க, 2 பெண் பிள்ளைங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதே சென்னை லைட் ஆடிட்டோரியத்தில் திருமணம் நடந்தது. அதன் தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் இந்த மிச்சத்தை வச்சு வாங்கின இடத்தை எனக்கு பயன்படுத்தி விட்டான். அல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய பணிக்காக தன்னுடைய மக்களை தேடி அலைகிறார். அல்லேலூயா. கர்த்தர் மனிதர்களை கொண்டு இந்த சமுதாயத்தை கட்டிக்கொண்டே இருக்கிறார். அதன் விளைவுதான் ECA, அதன் விளைவுதான் IMM, அதன் விளைவுதான் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு, அதன் விளைவுதான் இந்த தேசத்தில் மிஷனரி பணிகள். ஏன்? ஒரு காலத்தில் என்னுடைய பாட்டி இடுப்புக்கு மேலே துணி கட்ட முடியாதபடி அடிமைத்தனத்துக்குள்ளாய் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட சமுதாயத்தில், ஆனால் என் கிராமத்துக்கு ஒரு மிஷனரி ரிங்கிள் தௌபே என்கிற பரிசுத்தவான் 7 மாதங்கள் கடல் பிரயாணம் பண்ணி எங்கள் கிராமத்துக்கு வந்தார். அவர் வந்ததுடைய விளைவு இன்றைக்கு என்னுடைய மனைவி அழகாக சாரி கட்டி கொண்டு சர்ச்சுக்கு வர்றாங்க. அல்லேலூயா. சுவிசேஷம் அழகிய மனிதர்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. என் தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்திலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, இந்த உலகத்தில் பிசாசின் ஆதிக்கத்தில் விடுதலை. நாங்கள் யார்த்தும் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாரோ சத்தமாக வாசிக்கலாமா? சத்தமாக வாசிங்க. 1 பேதுரு 2:9.
தம்முடைய ஆச்சரியமான அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. தேவனுடைய பிள்ளைகளே கொஞ்சம் கவனிங்க. எதற்காக நான் அழைக்கப்பட்டோம்? ஏன் சர்ச்சுக்கு வரோம்? உங்களுக்கு புரியுதா? சர்ச் இஸ் a place of worship. ஏசாயா தேவாலயத்துக்கு வருகிறான். யாரு? உசியா என்கிற ராஜா மரணமடைந்த காலத்தில் ஏசாயா 6:1 என்ன சொல்லுகிறது? உசியா ராஜா மரணமடைந்த நாளில் ஏசாயா தேவாலயத்துக்கு வரும்போது எதை பார்க்கிறார் தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நீங்க நல்லா யோசிச்சுங்க. திருமண நாளில் எல்லா நாளிலையும் வாசிக்கிற ஒரு சங்கீதம் இருக்கிறது. என்ன சங்கீதம்? 128 சங்கீதம். அப்படியே முதல் வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு பயந்த, ஃபியர் ஆஃப் த லார்ட். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இங்க இருக்கா? நான் இந்த செல்போன் யூஸ் பண்ற சொல்றேன். சென்னை உயர்நீதிமன்றத்துக்குள்ளாக ஒருவேளை வந்தவங்களுக்கு தெரியும், செல்போன் ரிங் ஆச்சுன்னா உண்மையை சொல்கிறேன், அது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் சரி வாங்கி கொண்டு போனா திருப்பி கொடுக்க மாட்டான். எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க, நீதிமன்றத்திற்குள்ளாக செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்று. இன்றைக்கு நான் ஒருவேளை செய்தியாளர் என்ற முறையில் மாத்திரமல்ல, வழக்கறிஞர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன். தேவாலயத்திற்குள்ளாக உங்களுடைய செல்போன் ஆராதனை நேரங்களில் ரிங் ஆகவே கூடாது. அது கர்த்தருக்கு கோபம் வரும். பி காஷியஸ். வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தருக்கு பயந்தா தான் பரலோகம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். We need to give respects. We need to give power and glory to God alone. Be cautious. இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஏசாயா தேவாலயத்துக்குள்ள வந்து காண்கிற காட்சி என்ன? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆலயத்துக்கு இந்த ஈசிய தேவாலயத்துக்குள்ளாய் வரும்போது என் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்கிற அந்த பயம் இருக்க வேண்டும். சத்தம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்துவம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அம்மா, ஒரே கட்டில் 2 பேர் படுத்திருக்கிறாங்க, கணவனும் மனைவியும். ஆனா இடையில யார் படுத்து கொண்டிருக்கா? கொஞ்சம் சொல்லுங்களேன். புதிதா திருமணமாகிற தம்பதிக்கு இடையில யார் படுத்திருக்கா? இது இணைக்குமா பிரிக்குமா? ஏன் பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்காங்க? ஐயாம்மா, நான் திருமண வாழ்த்துகளுக்கெல்லாம் போகும்போது அடிப்படையான ஒரு வாழ்த்தை சொல்லுவேன். என் அன்பு தங்கையே தம்பியே, உங்கள் இருவருக்குள்ளாக நீங்கள் கட்டப்படும் போது கர்த்தருடைய பரிசுத்த சமத்துக்குள்ளாய் வந்து நின்று வாழ்விலும் தாழ்விலும், சொல்லுங்களேன், சுகத்திலும் அயரமா கரெக்டா சொல்றாங்க, இப்படிப்பட்ட உறுதிமொழிகளை கொடுத்து விட்டு தேவாலயத்துக்குள்ளாய் வருகிறோமே, உங்களையும் என்னையும் இந்த செல்போன் பிரித்து விடுகிறது என்றால் அது பாவம். நான் தெளிவா சொல்றது, உங்க 2 பேரும் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய என் அன்பு திருச்சபையே, பரிசுத்த மிஷனரி பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சுவிசேஷ திருச்சபையே, எனக்கும் என் மனைவிக்கும் இடையே தொடர்புகளுக்காக கொடுக்கப்பட்ட இந்த செல்போன் மறைமுகமாக பாஸ்வேர்டு போடப்பட்டிருந்தா அது கண்டிப்பாக சரியான உறவுகள் அல்ல. நான் பிள்ளைகிட்ட தெளிவாக சொல்றது, நீங்கள் 2 பேரும் பயன்படுத்தக்கூடிய இந்த செல்போன், இந்த லேப்டாப், இவைகளெல்லாம் தனித்தனியாக பாஸ்வேர்டு போடாம ஒருவர் பார்க்கலாம் என்கிற உரிமை இருக்கும் என்றால் உங்களுடைய உறவு சரியான உறவு. ஆமென். அப்படி இல்லை என்றால் உங்கள் அன்பு, ஒரு அழகான வார்த்தை இருக்கு, உங்கள் அன்பு, எஸ், உங்கள் அன்பு மாயமற்றதாக, என்னது, பொல்யூட்டட் இல்ல, கரப்டட் இல்லையா, என்னது, மேனிப்புலேட்டட், அது ஒரு கலப்படமான ஒரு அன்பாக காணப்படுகிற காலத்தில் நீங்களும் நானும் இந்த சுவிசேஷத்திற்காக இந்த நாட்டுக்கு வந்து நான் உங்கள் முன்பாய் நிற்பதற்கு, தைரியமாய் நிற்பதற்கு, ஆசியா கண்டத்திலேயே முதல் முறையாக
தமிழில் என் தாய்மொழியில் வேத புத்தகத்தை மொழிபெயர்த்து தந்தாரே ஒரு பரிசுத்தவான் சீகன் பால், அவரை நாம் நினைவு கூறுகிற நேரம் மிஷனரி ஆராதனை. ஐயம்மா விற்பனை விழா கொண்டாடி கொண்டிருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவாலயத்துக்கு வருகிற ஏசாயா தேவனை காண்கிறான். கண்டபோது யாரெல்லாம் அங்கே நிற்கிறாங்க? அவருடைய கண்களுக்கு இது ஒருவேளை நம்முடைய சரீர கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்? கண் இரண்டும் இல்லாதவர்கள் மாதவரத்தில் நீங்கள் போய் பாருங்களேன். நான் மிஷன் டு த பிளைண்ட், ஒருவேளை இங்கே கூட கண் தெரியாதவர்களை வைத்து ஆராதனை நடத்தியிருப்பீங்க, பாட்டு பாடுவாங்க. கண் தெரியாதவர்கள் மிக சிறப்பாக ஆராதிக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளை. இந்த நல்லா கண்ணு தெரிஞ்ச பிள்ளைகளையும் கண்ணு தெரியாத பிள்ளைகளையும் பைபிள் ரீடிங் கொடுத்தா தமிழில் கண்ணு தெரியாத பிள்ளைங்க தப்பு இல்லாமல் வாசிக்கிறாங்க, பார்த்து படிக்கிற பிள்ளைங்க தப்பு தப்பாக வாசிக்கிறாங்க இல்லையா? நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி என்று தானே பைபிள் வசனம் இருக்கு. ஆனால் ஒரு பிள்ளை அன்னைக்கு வாசிக்கிற ஒரு சண்டே ஸ்கூல் கேர்ள் ஒருவரை ஒருவர் தாக்கி என்ன வாசிக்குது? உண்மையை சொல்கிறேன், நான் சொல்வதெல்லாம் உண்மை. கொஞ்சம் நல்லா கவனிங்க ஐயாமா. இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதித்து மிஷனரி பணிகளை கொண்டாடி கொண்டிருக்கும் போது இந்த நாட்டில் இன்னும் வேத புத்தகமே இல்லாத 1320 மொழிகள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். ஆசியா கண்டத்தில் இந்தியாவிலேயே முதலாவது தமிழில் வேத புத்தகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை அதிகம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவளாய் வாழ வேண்டும். ஆண்டவரே, நீ கொடுப்பதில் உமக்காக வாழ்கிறேன். ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது சொல்லுகிறான், மிஷனரி தரிசனம் இல்லாத சபை நீடூழி காலம் வாழ முடியாது. ஏனென்றால் பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்ல. வசனம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 12:28 யாரோ சத்தம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 12:28. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர், the first apostles, missionaries, இரண்டாவது தீர்க்கதரிசிகள், மூன்றாவது போதகர்கள், பின்பு அற்புதம், அப்புறம் தான் உடம்பு சரியாகிறது. ஏன் காரணம் என்ன தெரியுமா? இதே பவுல் சொல்றாரு, ஐயோ எனக்கு வேதனை இருக்கிறது சரீரத்தில். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளே கொஞ்சம் இந்த ஃபார்முலாஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன்னா இன்றைக்கி நான் வாழ்கிற காலம் நிறைய படித்தா நிறைய செய்தி கேட்டால் என்ன ஆகாது? நிற்காது. ஏன்? அந்த காலத்தில் 5 மார்க், நான் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட், பிஏல 5 மார்க் கிடைக்கணும்னா 30 பக்கம் கட்டுரை எழுதணும். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்குள்ள பிள்ளைங்களுக்கு 10 மார்க் கிடைக்கிறதுக்கு ஒரு கேள்வி கேட்டு 4 ஆன்சரும் கொடுக்குறாங்க. சரிதானே? இப்போ இவ்வளோ ஈஸியாக்கிட்டாங்களே. ஆனால் அதில் கொடுக்குற கேள்வி என்னன்னா, தாஜ்மஹாலை கட்டினது யார் என்ற கேள்வி வருகிறது. அதில் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஷாஜகான், ஷாருக் கான், சொல்லுங்களேன், ஜஹாங்கீர், அக்பர்னு கொடுத்தா இவனுக்கு ஷாஜகானுக்கும் ஷாருக் கானுக்கும் வித்தியாசம் தெரியல பையனுக்கு. இவனுக்கு தெரிஞ்சது எது? ஏன்னா அவன் சினிமா பார்க்குறவன். இவனுக்கு தெரிஞ்சதெல்லாமே டிக்கெடிச்சிட்டான். ஷாருக் கான். புரியுது உங்களுக்கு? இன்றைக்கு நாம் வாழ்கிற காலம் எல்லாம் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மிக கடினமான வாழ்க்கை முறை. இதன் மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகளே, கடினமான பாடுகள் அனுபவிக்கிற மிஷனரிகளை குறித்த தரிசனம் நமக்கு இருக்க வேண்டும். இன்னைக்கு உங்கள் பண்டிகை இல்லையா? நான் காலையில் வரும்போது பார்த்தேன். ஆனால் எல்லாம் சமையல் பண்ண பொருட்கள் தான் இங்கே இருக்கு இல்லையா? ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ஆராதனைனா என்னது? உங்களை ஜீவ பலியாக, இல்லையா? ரோமர் 12:1 தெரிஞ்ச வசனம். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை நீங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக போட வேண்டும். நான் இப்போ சமீபத்தில் கல்கட்டாவில் மால்டோ இன்னொரு சந்தாலி மக்கள் இருக்கிறாங்க. மால்டா
என்கிற இடத்துல சண்டாலி கன்வென்ஷனுக்கு செய்தியாளராக போயிருந்தேன். அங்கே கன்வென்ஷன், அங்கே பார்த்தா அந்த கன்வென்ஷனுடைய கேம்பஸை சுற்றி ஆடு, ஆட்டுக்குட்டி, மாட்டுக்குட்டி, கோழி, பறவைகள் அவ்வளவும் ஜீவவலியாகவே வந்திருக்கு. கேட்டா என்ன கேட்குறாங்க, ஐயா வந்து ஒவ்வொருவரும் சாட்சி சொல்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணேன், என் கர்த்தர் இயேசு என்னுடைய ஆடு 4 குட்டி போட வச்சு 2 குட்டியை கொண்டு வந்துட்டேன்றான். புரியுதா உங்களுக்கு? என் தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் கொடுப்பதில் தேசம் சந்திக்கப்படுவதற்காக நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறான். நாம் பண்டிகைகள் கொண்டாடும் போது இந்த நாட்டில் இயேசு அறியாத மக்கள் இயேசு அறிய வேண்டும். அதனால தான் நாம் ஏற்கனவே வாசித்த அந்த வசனம் தெளிவாக இருக்கிறது. எது? 1 Peter 2:9. நீங்களும் உங்களை அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நான் சாட்சியாக சொல்கிறேன். நான் ஒரு இந்து பின்னணியத்திலிருந்து வந்தவன். ஆனால் என் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது, நான் வாலிபனாய் வாழ்ந்த போது, என் ஆண்டவர் எனக்கு 2 அழைப்பு கொடுத்தார். தம்பி தர்மராஜ், ஒரு அண்ணன் செய்தி கொடுக்கும், என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரே ஒரு வாழ்க்கை தம்பி, தங்கச்சி, ஒன்லி ஒன் லைஃப். நான் இப்போ இந்த இந்து ஊழியத்துக்கு போகிறேன். எனக்கு ஹிந்தி பேச தெரியாது, ஆனால் 3 வார்த்தை தெரியும். ஏக் தோன் தீன் 3 வார்த்தையை வச்சு ஹிந்தி மிஷினரி பண்ணுறோம். இப்போ கிறிஸ்மஸ் மெசேஜ் நான் தான் கொடுத்தேன், டிரான்ஸ்லேஷன் கொடுப்பாங்க. இந்த கிறிஸ்மஸ் நடந்துச்சு பார்த்தீங்களா? நீங்கள் கேரளா ஒன்ஸ் போயிருப்பீங்களா இல்லையா? நாங்கள் கேரளா, நானும் என் மனைவியும் என்னுடைய காரில் இந்த ஹிந்தி மக்கள் வாழக்கூடிய கேம்பு, இந்த ரெடில்ஸ் பக்கத்தில் ராத்திரி 11 மணிக்கு 10 கேம்பு போயிருந்தோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு ஹிந்தி பாட்டு வச்சு ஒரு வண்டியை ரெடி பண்ணி அதில் மியூசிக் போட்டு ஹிந்தி பாட்டு பாடின உடனே உள்ளே இருக்கிற பசங்கள்லாம், லேடிஸ் எல்லாம் வெளியே வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்கொள்ளா காட்சியா 10,000 நேரடியாக 9,600 இந்த வட இந்தியாவில் இங்கே வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா? புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை நேரடியாக சந்திக்க ஆண்டவர் உதவி செய்தார். டிசம்பர் 15லேருந்து 22 வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, மிஷனரி பணியின் தேவை இந்த தேசத்தில் பெருகி கிடக்கிறது. இயேசு ரத்தத்தினால மீட்கப்பட்டு தேவாலயத்துக்குள்ள இத்தனை அழகாய் பண்டிகை கொண்டாட பாக்கியம் பெற்றிருக்கிற நீங்களும் நானும் கொடுத்து வைத்தவர்கள். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அந்த காலத்திலிருந்து உங்களை ஆச்சரியமான ஒளிநிடத்தில் வரவழைத்தவருடைய இந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி ECA சபையே, IMM பணித்தலங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், பணித்தலங்களுக்காக அனுப்ப வேண்டும், பணித்தலங்களை போய் பார்வையிட வேண்டும். இணைந்து செயல்படுவோம், இந்த தேசம் வாழ்வு வரும். அல்லேலூயா. இயேசு வருவாரா வரமாட்டாரா? வரமாட்டாரா? ஒரு அக்கா ஒரு சர்ச்சில் ஆசையாக ஜெபம், அவங்களுக்கு வீட்டில் பிரச்சனை, கோயில்லையும் பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு வேணும். ஏசப்பா சீக்கிரம் வாங்கன்னு முட்டிக்கால் போட்டு அழுது ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ண உடனே, மகளே நான் வந்திருக்கிறேன், நீ என் கூட வந்துருன்னாரு. நடந்த சம்பவம். அந்த அம்மா கீழே விழுந்து ஊருளுது, ஐயா என் மகளுக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஐயா, கொஞ்ச நாள் பொறுத்துங்க. பின்ன ஏம்மா கூப்பிட்ட? புரியுதா உங்களுக்கு? பி ரெடி சர்ச், பி ரெடி. என்ன சார் சொல்கிறேன், ஒரு வேளை இயேசு வருவா. நீங்கள் சில வசனங்களெல்லாம் பார்க்கணும். இந்த அடிப்படையான வசனங்களை பைபிளில் நிறைய படிக்கணும். இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், பைபிளா கூகுளா? விச் ஒன் இஸ் குட், இம்பார்ட்டன்ட்? சரி, இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவோம். பைபிளா கூகுளா? பைபிளுங்கிறவங்க மட்டும் இப்படி காமிக்கலாமா? அல்லேலூயா. அப்படின்னால் வேத வசனத்தை, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். சுவாமி, இருள் நிறைந்த உலகம் ஆண்டவரே. நான் வேலை பார்க்குற இடத்துல, நான் வீட்டில், நான் ஸ்கூலில் இல்லை, இப்போ உண்மையிலே இந்த டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு பாருங்களேன். ஒரு காலத்தில் பிள்ளைகளுக்கு தான் பிரச்சனை இல்லையா? ஒரு காலத்தில் பிள்ளைகளுக்கு பிரச்சனை, வெளியே நிற்க வைப்பாங்க, முட்டிக்கால் போட வைப்பாங்க இல்லை, அடி உத, பனிஷ்மெண்ட், இம்போசிஷன். பட் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பிரச்சனையா, டீச்சர்ஸுக்கு பிரச்சனையா? சொல்லுங்களேன். ஸோ வி ஆர் லிவிங் இன் அ கான்ட்ரரி வேர்ல்ட் இல்லையா? வி ஆர் லிவிங் இன் அ கான்ட்ரவர்சியல் எரா. நான் அட்வொகேட்டாக இருக்கிறதுனால நான் கோர்ட் வாசலில் பார்க்குறேன் தேவனுடைய பிள்ளைகளே. நீங்கள் ஒரு தடவை, நீங்கள் ஒருவேளை வாய்ப்பு கிடைக்கும் என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தை சுற்றி, அந்த கேம்பஸை சுற்றி அந்த பக்கம் மத்தியானம் வந்து பாருங்க. 15 வயது பையன்
18 வயது வாலிப பையன், 20 வயது வாலிப பொண்ணையா, பாவம், போதைப் பொருள்கள், திருட்டு, கொலை, கொள்ளை, மிக பயங்கரமான கொடூர குற்றங்களை செய்து அந்த போலீஸ் வேனுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. கொடுமையான வெயில், கத்திரி வெயில். நீ வந்து பாருங்களேன், என் மனதை உடைக்கிற காரியங்களையா. ஒரு வக்கீலா இருக்கலாம், உண்மைதான். அதை பார்க்கும்போது என் மனதை உடைக்கிற காரியம். உள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க, ஜாமீனுக்காக கொண்டு வர்றாங்க, எக்ஸ்டென்ஷனுக்காக போலீஸ் சுட்டு நிற்குது, வேன் லைனாக நிற்குது. அது வாசல் அந்த கொள்ளையான வெயிலில், அந்த ரோட்டில் கால்களில் செருப்பு கிடையாது அந்த அம்மாவுக்கு. தலை விரித்து கழுத்தில் மஞ்சக்கயிறு போட்டிருக்கா. அந்த அம்மா தலையில் அடிச்சு அழுறா. ஐயோ, நீ பிறக்காம இருந்திருந்தால் பரவாயில்லையே, நீ பிறக்காம இருந்திருந்தா பரவாயில்லையே, என் தாலியை விற்று உன்னை வக்கீல் ஃபீஸ் கொடுக்க வைத்தாயே. புரியுதா உங்களுக்கு? இப்படி அந்தகாரத்தின் ஆதிக்கத்தில், பாவத்தில் அன்றாடம் மரித்து கொண்டு நித்திய நரகத்துக்கு நேராய் பைபாஸ் ரோடு மாதிரி நரகத்துக்கு போகிற, கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாய் திறந்த தேவனுடைய பிள்ளையே. வட இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா, நான் போய் அனுபவப்பட்டு வந்தேன். கர்நாடகா மாநிலத்தின் கடைசி பகுதியில் ஹூப்ளி தாண்டி மிஷனரி பணிக்காக சென்ற போது, நான் காரை விட்டு இறக்கும்போது என் கையில் என் பைபிளை எடுத்தம்மா. ஐயா கூட வந்த மிஷனரி என்ன சொன்னாங்க தெரியுமா? அண்ணன், ப்ளீஸ் டோன்ட் கீப் பைபிள் வித் யூ. பைபிளை கேள்வி கொண்டு வராதீங்க, பார்த்தாங்கன்னா அடிப்பாங்க. இரவில் உண்மையை சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையே, லைட்டே கிடையாது, ஒரு சின்ன விளக்க கொளுத்தி வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு திரும்பி வந்து, என் அன்பு யங்ஸ்டர்ஸ், வாலிப தம்பி தங்கச்சி, பள்ளிக்கூடம் கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இந்திய தேசம் இன்றைக்கு சுபிட்சம் அடைந்திருக்கிறது என்றால், முதல் நூற்றாண்டுல என் தேசத்தை கர்த்தர் நேசித்ததுனால இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக படித்து என்னுடைய சமுதாயத்திலிருந்து வழக்கறிஞராய் தலை நிமிர்ந்திருக்கிறேன் என்றால், என்னுடைய மனைவி, என்னுடைய அம்மா இடுப்பிற்கு மேல துணி கட்டுகிறேன் என்றால், சுவிசேஷம் தோமா முதல் இன்றைக்கு வரைக்கும் இந்த நாட்டுக்கு வந்த சுவிசேஷம், தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் ஐயா அவருடைய இரவு பகலான ஓட்டம். இதை குறித்து கவலை இருக்கா? பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சிறு சம்பவங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். அதிக நேரம் எடுக்க ஆசை இல்லை. ஏன்னா என்னுடைய அந்த போஸ்டில் என்னுடைய செய்திக்கு பிறகு ஒரு செய்தி போடப்பட்டிருக்கிறது. என்ன போட்டிருக்காங்க சொல்லுங்களேன்? என்னுடைய பேருக்கு கீழே ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க பாருங்க, வெள்ளையில். காலையிலையும் வயிறு ஃபுல், இப்போ மனசு ஆத்மா ஃபுல். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவனே, பிரியமானவளே, ஆனா இங்க டபுள் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருப்பேனே. சாரி, நான் அதை அந்த நோட்டீஸை பார்த்ததுனால சொன்னேன். ஆனாலும் வேதவசனம் முக்கியம், மறந்துடாதீங்க. சுவிசேஷத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாரை நான் அனுப்புவேன்? ஏசாயா தேவனை கண்டபோது கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லாரும் தங்களுடைய என்ன பயபக்தி தெரியுமா? அவர்களுக்கு அவ்வாறு சட்டைகள் இருந்தது. ஏசாயா 6 சொல்றேன், ஏசாயா 6 மிக குறைந்த வேதவசனங்களை சொல்கிறேன் உங்களை ஞாபகம் இருப்பதற்காக. ஏசாயா 6 அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சேராபீன்கள் தேவனுடைய சம்பந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு அவ்வாறு சட்டைகள் இருந்தது. அதில் 2 சட்டைகளால் தங்கள் முகத்தை மூடுகிறாங்க. நீதியின் சூரியன், பரிசுத்த தேவனை பார்க்க முடியாதவளுக்கு இன்றைக்கு தேவாலயத்துக்குள்ளாய் வரும்போது கர்த்தரை பார்க்கிற அந்த ஆவிக்குரிய கண்கள் நமக்கு இருக்க வேண்டும். அதன் விளைவு என்ன தெரியுமா? 2 கண்களால் 2 முகத்தை மூடுகிறார்கள், 2 கைகளால், 2 ரெக்கைகளால் தன் கால்களை மூடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு டான்ஸ் கல்ச்சர் சபைகளை ஆட்டி படைக்கிறது ஐயாமா. பட் நீலிங் கல்ச்சர்
இஸ் கோயிங் டவுன். முழங்கால் படியிடுதல் குறைந்து போயிருக்கிறது. இன்றைக்கு வெறுங்கால் என்று ஆடும் கலாச்சாரம் பெருகி இருக்கிறது. முழங்கால் படியிடுதல் தேவையா, வெறுங்கால் ஆட்டம் தேவையா? ஈசிய சபை முழங்கால்கள் அத்தியாவசிய தேவை. ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, முழங்கால் படியிடுதல் நிறுத்தப்படும் போது, அது யாரா இருந்தாலும் சரி, முழங்கால் படியிடுதல் நிறுத்தப்படும் போது அவனுடைய வாழ்க்கையில பின்வாங்கும் படலம் ஆரம்பிக்கிறதாம். பேக் ஸ்லைடிங் சீனரியோ வில் ஃபில் ஹிஸ் லைஃப். என் தேவனுடைய பிள்ளையே, ஜெப வாழ்க்கை இந்த தேசத்தை வாழ வைக்கும். நண்பர் சுவிசேஷ ஜெபங்களுடைய சரித்திரம் நான் உண்மையை சொல்கிறேன். அண்ணா நகரில் 42 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி வாலிபனாக இருந்தபோது 20 வயசில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஜெபக்குழு, அதில் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதில் அப்போ நான் வட இந்தியாவுக்கு போனது கிடையாது. ஆனால் வட இந்தியாவிலிருந்து வருகிற தேவனுடைய பிள்ளைகள், மிஷனரிகள், பேட்ரிக் ஜாஷுவா அண்ணன், டாக்டர் சாம் கமலேசன், ஈசியில் உள்ள தேவனுடைய மனிதர்கள், இப்படி ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து சொல்கிற செய்திகள் எல்லாம் கேட்டு, அலகாபாத் செமினரியுடைய பொறுப்பாக இருந்தாரே சகோதரர் பால் சிகாமணி, அவங்கெல்லாம் வந்து சொல்லுகிறத கேட்டு கேட்டு கேட்க கண்ணீராக வரும். அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு ஆண்டவர் அந்த விளைவுகள் தான் இன்றைக்கு ஆண்டுடைய கிருபையினால அண்ணா நகர் பகுதியிலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட 70 மிஷனரிகள் தாங்கப்படுகிறார்கள். ஜெபக்குழுக்களுடைய விளைவு அதில் பார்த்தேன். அங்கே பார்க்கும்போது என்ன நடக்குது, இப்போ ஃபீல்டில் போய் பார்த்தா, நீங்கள் எதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், எதுக்காக ஜெபம் பண்ணணும் கேட்டிங்கன்னா, இந்த மிஷனரிஸ் 2 வீலரில் போகிறாங்க. மனைவி கை குழந்தை பிள்ளையை வச்சுட்டு 2 வீலரில் போகிறோம். இப்போ சமீபத்தில் ஒரு கன்வென்ஷன் போயிருந்த போது குஜராத்தில் ஜாவ்டா, அங்கே வச்சு கேட்குறேன் ஒரு மிஷன்கிட்ட, தம்பி எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன். அண்ணே 2 வீலரில் வந்தோண்டாங்க. எவ்வளோ தூரம் வந்தீங்கன்னு கேட்டேன். 80 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. யாரெல்லாம் வந்தீங்கன்னு கேட்டேன். என் மனைவியும் என் பிள்ளைகளும் நாங்கள். ஒரு பிள்ளை முன்னாடி, ஒரு பிள்ளை பின்னாடி. 2 வீலரில் 80 கிலோமீட்டர் தேவனுடைய பிள்ளைகளே. அதில் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் முழுவதும் காட்டு பகுதி. அப்போ என்னுடைய மனசில் ஆண்டவர் பேசினார், தர்மராஜ், சென்னையில் அண்ணா நகரில் காரில் பிரயாணம் பண்ணுறாய், ஒருவேளை உன்னுடைய காரில் ஒரு ஆணி பட்டு ஒரு டயர் பஞ்சர் ஆச்சுன்னா உன்னை சுற்றி எத்தனையோ பஞ்சர் கடைகள் இருக்கிறதே. ஆனால் என் மகன் தன் மனைவி பிள்ளைகளை வைத்துக்கொண்டு 80 கிலோமீட்டர் 2 வீலரில் காட்டுக்குள்ளாய் வருகிறானே, ஒருவேளை அந்த வண்டி பஞ்சர் ஆயிட்டான். அன்றைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இன்னும் அதிகமாக என்னை ஜெபிக்க வைத்தார். ஆண்டவரே என்ன ஆகக்கூடாது சொல்லுங்களேன், எப்படி ஜெபம் பண்ணணும், என்ன இருக்கக்கூடாது, அவனுடைய 2 வீலர் என்ன ஆகிடக்கூடாது, பஞ்சர் ஆகக்கூடாது. ஆண்டவரே அல்லேலூயா. என் தேவன் இப்படிப்பட்ட தரிசனங்களை ஏசாயா பார்க்கிறார். அம்மா ஐயா தேவாலயத்துக்கு வந்தபோது தரிசனம் பெறுகிறான். என்ன தரிசனம்? அவருடைய கால்கள் மூடி என்ன பாடுறாங்க தெரியுமா? நாம் ஆராதிக்கிற சேனைகளின் கர்த்தர் காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கர்த்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கர்த்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூத பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூத பாடிடும் தொனி கேட்குதே. இந்த கர்த்தரை ஏசாயா கண்ட உடனே அவருடைய உணர்வுகளுக்குள்ளாய் வருது. என்ன வருது தெரியுமா? ஐயோ அதமானே. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த பலிபீடத்தின் நெருப்பு தழலை எடுத்து அவனை சுத்தமாக்குறார். இப்போ நீங்களும் நானும் அதே நிலைமையில தான் இருக்கிறோம். அந்த காலத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிநடத்தில் வரவழைத்து அப்படியே புண்ணியங்களை அறிவிக்கும்படி சபையே நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவர் சொந்த ஜனமாக மாற்றிருக்கிறார். ஸோ இந்த உணர்வோடு நம்ம ஆராதி சபை. வாட் இஸ் சர்ச்? சர்ச் இஸ் த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். நீங்கள் சபை எதுன்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் தெளிவாக இருக்கிறது. சர்ச், வாட் இஸ் சர்ச்? ரட்சிக்கப்படுகிற சபை ஜனங்களை கர்த்தர்
ஆனதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்படின்ற அர்த்தம் என்ன? ரட்சிக்கப்படுகிற மக்கள். இப்போ உள்ள இருக்கிற நமக்கும் வெளியே இருக்கிறவங்க மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம் தான் இல்லையா? உள்ள இருக்கிற நம்ம யாரு தெரியுமா? அந்த வித்தியாசம் யாருக்காவது? சபைக்கு தெரியணும். சபைக்கு உள்ள இருக்கக்கூடிய நமக்குடைய பேரு ரட்சிக்கப்பட்ட பாவிங்க. சபைக்கு வெளியே இருக்கிறவங்கள பேரு பாவிங்க. அவ்வளவுதான். புரியுதானே? அப்போ கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். எதற்காக? ஏசாயா தேவனுடைய மகிமையை கண்டு பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறது எதற்காக? ஆண்டவருடனே அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு? யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமைப்போம். ஐயா, சபை முடிஞ்சு, வியாபாரம்லாம் முடிஞ்சு, ஐஎம்எம் விற்பனை விழாலாம் முடிச்சு வெளியே போகும்போது ஆண்டவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் ஆத்துமாவை காப்பதற்காக, ஆதாயம் செய்வதற்காக செல்வதற்கு யார் தயார்னு கேட்குறாங்க. இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஏன் சர்ச்சு சொஃபஸ்டிகேட்டடாக மாறிச்சு. சபை அந்த காலத்தில், நான் சென்னைக்கு வந்த காலம், கத்தீட்ரல், இசிஐ வளாகம், பெயின் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கு. எல்லா சர்ச்சஸும் திறந்துருக்கும். ஐயாமா, எப்போ வேணாலும் நான் இருக்கக்கூடிய என்னுடைய ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல ஆண்டர்சன் சர்ச் எப்பவும் திறந்திருக்கும். ஜெப வீடாகவே இருக்கும். பைபிள் என்ன சொல்லுது? என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடாகவே ஜெபிப்பதற்கு திறந்திருக்கிற சபைகளாக தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு எல்லா இந்த வர்ஷிப் வந்ததுடைய சூழ்நிலை என்ன மாறி போச்சு? சபைகள் சென்டர்ஸாக மாறிவிட்டது இல்லையா? செலிப்ரேஷன் சென்டர்ஸ். இதோடைய விளைவு என்னன்னா, முழங்கால் படியிடுதல் குறைந்து விட்டது. இதோடைய விளைவு என்னன்னா, தொடர் விளைவுகள். வட இந்தியாவுக்கு, இந்தியாவில் உலக அளவில் மிஷனரிகளாய் செல்வதற்கு இளைஞர்கள், வாலிபர்கள் எழுந்து வருவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த மிஷனரி ஞாயிறு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏசாயா கண்டபோது ஆண்டவருடைய சத்தத்தை, அழைப்பையும் கேட்கிறார். கேட்ட நான் இருக்கிறேன்றார் இல்லையா? உண்மை நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க. ஒரு ஊழியத்தில், ஒரு சர்ச்சில் ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளை, அவள் பேர் செல்விங்கிற ஒரு பிள்ளை. அந்த செல்விங்கிற பொண்ணு வெறும் 11 வயசு பொண்ணு. ஆனால் சர்ச்சில் வரும், சண்டே ஸ்கூல் படிக்கும், நல்லா வசனம் சொல்லும். அந்த செல்வியுடைய அப்பா இருந்தார். அந்த அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? சர்ச்சு வாசலில் கொண்டு இவளை இவளையும் மனைவி இறக்கி விட்டுட்டு நேராக ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்ட்ஸு கூட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், சீட் ஆடுறதுக்கு சிகரெட்டு பிடிச்சிட்டு போய் உட்காந்துருப்பாங்க. இங்கே சர்ச்சு சண்டே ஸ்கூல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பிள்ளைகளை கூட்டு போவார். இது டெய்லி நடந்துட்டு இருந்துச்சு. எத்தனையோ ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருந்தது. அப்போ அந்த செல்வி சண்டே ஸ்கூலில் ஒழுங்காக படிச்சிருந்த பிள்ளை, அவள் கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? இயேசு ரட்சகர், பரலோகத்துக்கு வழி, என் ஆண்டவர் நல்லவர்னு சொல்லி கற்றுக்கிட்டு டெய்லி சொல்லுவா. காலையில் தூக்கம் எழுந்து சர்ச்சுக்கு ரெடி ஆகும்போதே சொல்லுவா, அப்பா சர்ச்சுக்கு வாங்கப்பா, அப்பா சர்ச்சுக்கு வாங்கப்பா. டெய்லி சொல்லுவா. எல்லா ஞாயிற்றுகளும் சொல்லுவா. அவன் கேட்கவே மாட்டான். ஒரு நாள் திடீர்னு செல்வி உடம்பு சரியில்லாம ஆயிட்டான். அவளை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டான். அவளை ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ் அவளுடைய ரூமுடைய பக்கத்தில் வெளியே நின்று பேசுகிறாங்க. இந்த பிள்ளை செல்வி சீக்கிரமாக செத்து போயிடுவா போல தெரியுது, ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இது செல்வியுடைய காதில் விழுது. செல்வி கூப்பிடுறா, டாக்டர் அங்கிள் வாங்க. என்ன சொல்றீங்க டாக்டர் அங்கிள்? இல்லையே, நாங்கள் ஒன்றும் சொல்லலைன்னாங்க. இல்லை, நீங்கள் போய் சொல்லக்கூடாது, நீங்கள் சொன்னீங்க நான் செத்துருவேன் டாக்டர் சொல்லி அப்படியே அவளோட கண்ணிலெல்லாம் கண்ணீர், நான் செத்துருவேன் டாக்டர் சொல்லி. அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொன்னீங்கன்னா. அப்போ சொல்லிட்டு அவன் என்ன சொன்ன தெரியுமா? டாக்டர் அங்கிள் நான் செத்துருவேன்ல, நான் ஐ எம் ரெடி டு டை. நான் சாகிறது தயார் டாக்டர். ஒருவேளை நான் செத்துட்டா அந்த பெட்டியை என்னை வச்சிருப்பாங்களே, அந்த காஃபின், அந்த பெட்டியை தூக்கிட்டு என்னை சர்ச்சு கொண்டு வருவாங்கல்ல டாக்டர். அப்போ என்னை யார் தூக்கிட்டு வருவா? எங்கள் அப்பா தானே பெட்டியை தூக்கிட்டு வருவாங்க. எங்கள் அப்பா சர்ச்சுக்குள்ளே வருவாங்கல்ல டாக்டர். எங்கள் அப்பா சர்ச்சுக்குள்ளே வருவாங்க. என் டாக்டர் அங்கிள், எங்கள் அப்பா
ஒரு வாட்டி சர்ச்சுக்கு வர்றதுக்கு நான் எத்தனை வாட்டி வேணும்னாலும் சாகிறேன் டாக்டர். தேவனுடைய பிள்ளையே, தேவாலயத்துக்குள்ளாய் வருகிற பிள்ளையுடைய ஆத்துமா பாரு. என் அப்பா இயேசு அறிய வேண்டும். என் அப்பா தேவாலயத்துக்கு வர வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, பாவத்தின் சம்பளம் நரகம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். ஐயாமா, எனக்கு பேசின அந்த ஆண்டவர் பிள்ளை சொன்னா, தர்மராஜ் ஏக் லைஃப், ஒரே ஒரு வாழ்க்கை தம்பி, நீ எப்படி வேணாலும் வாழலாம் தம்பி தங்கச்சி. யூ ஆர் ஹேவிங் ஃப்ரீடம், யூ கேன் என்ஜாய், பட் நோ த ட்ரூத். ஒரே ஒரு வாழ்க்கை, சீக்கிரமாய் முடிந்து போகும் வாழ்க்கை. இயேசுக்காய் வாழ்வது நிலைத்து நிற்கும். அழகான பழைய காலத்து பாட்டல். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்யமேன்மை கஷ்டமடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். 3 வசனங்களை ஞாபகப்படுத்தி முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த மிஷனரி சரித்திரம், we are celebrating missionary Sunday. When you are celebrating missionary Sunday, it should be remembered, it's a history. என் தேவனுடைய பிள்ளையே, மிஷனரி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கொண்டாடுகிறோம் என்றால் நீங்கள் நானும் நினைத்து பார்க்க வேண்டியது மிஷனரி சரித்திரம். அல்லேலூயா. நான் ஏற்கனவே பல சம்பவங்களை சொல்லிவிட்டேன். தோமாவை அனுப்பின என் ஆண்டவர், என் கிராமத்துக்கு ரிங்கிள் டௌவை அனுப்பின ஆண்டவர், நான் பரிசுத்த வேதத்தை தமிழ் மொழி என் தாய்மொழியில் பேசுவதற்காய் கற்றுக்கொள்வதற்கு சீகன் பால்கை அனுப்பின தெய்வம், ஈஸியை அமைப்பை உருவாக்குவதற்காக மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கௌமேன் ஜப்பானில் ஊழியத்திற்காய் உருவாக்கி இந்தியாவில் செமினரிஸை உருவாக்கின தெய்வம். இந்த பெருந்தேவைக்கு ஆண்டவருடைய அழைப்பு வருகிறது. என்ன அழைப்பு? யாரை நான் அனுப்புவேன். யாரும் அனுப்புவேன்? யாரும் இல்லைம்மா, ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. என் பிள்ளைகள் 2 பிள்ளைங்க, 2 பேரும் ஒரே நேரத்தில் PhD முடித்தவங்க. நான் சாட்சியாக சொல்கிறேன், என் பிள்ளைகள்கிட்ட, என் மகளே, இந்த பூமியில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அவருக்காய் வாழ்ந்து விடுங்கள். அப்படி என்றால் ஒரு வாழ்க்கை 2 இடங்கள், ஒன்று பரலோகம், இன்னும் நரகம். எது நித்திய வாழ்க்கை? கொஞ்சம் தமிழே சொல்லிடுறேன். நித்திய வாழ்க்கை என்றால் என்ன? இவ்வுலக வாழ்க்கையின் தொடர்ச்சி தான் நித்திய வாழ்க்கை. இட் இஸ் an extension of earthly life. இங்கே எப்படி வாழ்கிறோமோ அதோடைய ஒன்று இப்படி போகும், இல்லாட்டி இப்படி போகும். இப்படி போகிறது பைபாஸ், மேலே போகிறது சின்ன தெரு மாதிரி. புரியுதா? 3 வாழ்க்கை வாழலாம், கர்த்தருக்காக வாழலாம். அல்லேலூயா. அப்படி வாழ்ந்தவர்கள் ஏனோக்கு போன்ற பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகளே, இறக்க கொடுத்தவர்களின் சரித்திரம். 3 சரித்திரத்தை சொல்லிவிடுகிறேன், ஞாபகம் வச்சுங்க. இந்த மிஷனரி சரித்திரம் என்பது 3 kinds of history. One is history of death, இறக்க கொடுத்தவர்களின் சரித்திரம். மறந்துடாதீங்க. நான் போன குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு வாட்டிகன், யூரோப்பில் வாட்டிகன் சிட்டிக்குள்ளே இருந்தேன். சென்ட் பீட்டர் சர்ச்சில் தான் ஜெபம் பண்ணேன். அங்கே கண்ட காட்சி, அது பக்கத்தில் கொலோசியம் என்று இயேசுவுக்காக நின்ற 14ஆம் நூற்றாண்டில் 15ஆம் நூற்றாண்டில் இயேசுவுக்காக நின்ற பரிசுத்தவான்களை சிங்கங்களை விட்டு, பசியோடு இருக்கிற சிங்கங்களை, பயங்கரமான வனவிலங்குகளை விட்டு, நடு மரத்தில் கட்டி வைத்து நெருப்பு கொளுத்தி உயிரோடு சாகடித்து 24,000 பேர் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தக்கூடிய ரோமாபுரி நகரத்தில் இருக்கக்கூடிய உலக அதிசயங்களில் ஒன்று. இன்றைக்கு அதை கண்ணால் பார்த்தேன், அது வாசல் நின்று அழுதேன்.
என் ஆண்டவரை இதே ஐரோப்பிய தேசத்திலிருந்து என் தேவன் எங்களுடைய தேசத்துக்கு அனுப்பி தந்த பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அழுதேன். ஏன்? நீங்களும் நானும் வாழ்வதற்காக அநேகர் தங்களுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இறப்புகளின் சரித்திரம் மிஷனரி பணி. இறப்புகள் சரித்திரம். முதல் மிஷனரி யாரு? இயேசு. தேவன் தன்னுடைய வலது பாரசத்தில் இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து, மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? 1 கொரிந்தியர்ல நாம் வாசிக்கிறோம் அதை. அப்போ அடிமையின் ரூபம் எடுத்த ஆண்டவர் அவர் சிலுவையில் மரித்தார். இந்த சுவிசேஷத்தை கொண்டு வருவதற்கு தான் தோமா வந்தார். தோமாவை என்ன பண்ணாங்க? கொலை செய்தார்கள் இல்லையா? எல்லா சீஷர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். நம்முடைய அருமையான ஸ்டான்ஸ் கிரகாம் எல்லாரையும் கொலை செய்தார்கள். ஆனால் மரித்தவர்கள் இன்னும் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தான் தேவனுடைய பிள்ளைகளே, மிஷனரி சரித்திரம் அது இறப்புகளின் சரித்திரம். நாம் இப்படி நன்றாய் வாழ்வதற்காக நமக்காக தன் ஜீவனை கொடுத்த மிஷனரிகளை நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. இப்படி நாம் கூடும்போது, பண்டிகை கொண்டாடும் போது நினைவு கூற வேண்டும். நான் உண்மையை சொல்கிறேன், நான் படித்தேன், அந்த ஆண்டர்சன் சர்ச்சில் தான் ஆராதிக்க போவேன். எங்களுடைய அட்வொகேட் ஃபெலோஷிப் ப்ரேயர் அங்கே தான் நடக்கும். இந்த ஆண்டர்சனை பற்றி 46 வயசு தான் தேவனுடைய பிள்ளையே. யாராவது MCC மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தாம்பரத்தில் படித்தவங்க இருந்தீங்கன்னா கை காமிக்கலாம். இந்த MCC உருவாக்கின ஆண்டர்சனுடைய சரித்திரத்தை கேட்டு பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. 46 வயசுல என் தலைமுறை பிள்ளைகள் இன்றைக்கு பரலோகவாசிகளாய் மாறுவதற்காய், உலக அளவில் இன்றைக்கு சிறந்து வாழ்வதற்காய் தன் ஜீவனை கொடுத்தார். புரியுதா? தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு வந்த நிறைய மிஷனரிகள் திரும்பி போகவே இல்லை. டாக்டர் ஐடாஸ் கடர் என்னுடைய கால்களில் சுகம் கிடைத்த அந்த ஆஸ்பத்திரியை உடங்கின அந்த தேவனுடைய மனுஷி. அப்போ இப்படிப்பட்ட இறந்தவர்களின் சரித்திரம் தான் மிஷனரி பணி. இரண்டாவதாக இழக்க கொடுத்தவர்களின் சரித்திரம். இறக்க கொடுத்தவர்களின் சரித்திரம். இழக்க கொடுத்தவர்கள் who have lost their lives. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வசனத்தை யாரும் சீக்கிரமா வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 20-22 வசனங்களை சீக்கிரம் வாசிக்கலாமா? உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் 22 உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பெருசா. இட்ஸ் a loss. வலையை இழந்துட்டாங்க, மீனை இழந்துட்டாங்க, தொழில் இழந்துட்டாங்க. ஆனால் அழைப்பு என்ன தெரியுமா? என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷன் நாரி போகிற மீன் பிடித்து கொண்டு வாழ்கிறீர்களே, இந்த உலகத்துக்காக வாழ்ந்த ஆசாபாசங்கள்ல அசுத்தத்தில் வாழ்கிறீர்களே, உங்களை பரலோகவாசிகள் ஆத்துமாக்களை பிடிப்பதற்காக மாற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்ப யாரு அது கீழ்ப்படுகிறது? யாரை நான் அனுப்புவேன்? பட் டாக்டர் பில்லி கிரஹாமால எத்தனை லட்சம் பேர் பரலோகத்துக்கு போனாங்க. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், ஒரே ஒரு வாழ்க்கை, சீக்கிரமாய் முடிந்து போற வாழ்க்கை. இயேசுவுக்காய் வாழ்வது நித்தியத்துக்கு. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். தேவனுடைய பிள்ளைகளே, மிஷனரி சரித்திரம், இறக்க கொடுத்தவர்களின் சரித்திரம், இழக்க கொடுத்தவர்களின் சரித்திரம், நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. பவுல் சொல்றாரு, நான் இயேசுவை அறிவதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பை என்று, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இழக்க கொடுத்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளே. கடைசியாக இணக்கம் கொடுத்தவர்களின் சரித்திரம், இறக்க கொடுத்தவர்களின் சரித்திரம். இயேசு முதல் இன்றைக்கு வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் சுவிசேஷத்துக்காய் கொலை செய்யப்படுகிறார்களே. மால்டோ மிஷனரி ஜெயராஜும் தன்னுடைய மகனும் ஒரே நாள் மரித்து போனார்களே. அந்த சகோதரி தன்னுடைய கணவன் ஜெயராஜும் தன்னுடைய மகன் லிவிங்ஸ்டனும் ஒரே நாள் இறந்தாலும் அதே மால்டோ மலையில இந்த மக்களுக்காய் நான் வாழ்வேன் என்று நின்றார்களே தேவனுடைய பிள்ளைகளே. அதன் விளைவுதான் 468 மால்டோ திருச்சபைகள் ECI சர்ச்சோடு இணைந்தது. அல்லேலூயா. பர்னபாஸ் மால்டோ என்கிற மனிதன், எனக்கு தெரியும் ஒரு தம்பி, யாரு, வாசுதேவ் மால்டோ, ஒரு மால்டோ மனிதன். இந்திய அரசாங்கத்தால அழிந்து போகிற மக்கள் என்று சொல்லப்பட்ட மால்டோ மக்கள் இன்றைக்கு வாழ்வு பெற்றிருக்கிறார்கள். பெரிய டயசஸா இருக்கிறாங்க, ECI டயசஸா இருக்கிறாங்க.
அது காரணம் என்ன தெரியுமா? மிஷினரி பணி. இறக்க கொடுத்தவர்கள் நமக்கு முன்னாடி, நீங்கள் எபிரேயர் 12:1 வாசிங்கன்னா தெரியும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நாம் முன்பாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இறக்க கொடுத்தவர்கள் சரித்திரம், இழக்க கொடுத்தவர்கள் சரித்திரம், கடைசியா இணக்கம் கொடுத்தவருடைய சரித்திரம் இல்லையா? இப்போ ஆண்டவர் கேட்கிறார். இதே போல ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு பெரிய மிஷன் ஃபெஸ்டிவல் நடந்து கொண்டே இருந்தது இல்லை? இணக்கம் கொடுத்தவனுடைய சரித்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வசனத்தை யாரோ வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 3:10. 1 சாமுவேல் 3:10 மட்டும் சீக்கிரம் வாசிக்கலாமா? சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன் ஐயா, கேட்கிறதுக்கு காதுள்ளவன். ஆண்டவரே, எனக்கு காது இருக்கையா, நான் இந்த பட்ஸை வச்சு அடைச்சி வைக்க மாட்டேன் ஆண்டவரே. சினிமா பாடல்களுக்காக, கேவலமான அசுத்தமான உலகத்தின் கதைகளுக்காக, கெட்ட கதைகளுக்காக என்னுடைய காதுகளை அடைத்து வைத்து, என்னுடைய அப்பா அம்மா சொல்றத கூட கேட்காம, செல்போன் கையிலையும் பட்ஸ் காதுலையும் இப்படி வைத்து என்னுடைய காதுகளை அடைத்து வைக்க மாட்டேன் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பேன். அல்லேலூயா. இணக்கம் கொடுக்கிறவர்களின் சரித்திரம். எத்தனை பேர் ஆண்டவரின் வார்த்தையை கேட்கிறேன், கீழ்ப்படுகிறேங்கிறவங்க மட்டும் உடைய மனசை திறந்து ஆண்டவருக்கு இணக்கம் கொடுக்க போகிறோம். இப்படி ஒரு பெரிய ஆண்டு இருந்துச்சு. குமார்ங்கிற ஒரு வாலிப தம்பி இதே போல் மியூசிக் போடுவான், இங்கே வந்து பாட்டு பாடுவான், ஐயர் சொல்கிறதெல்லாம் கேட்பான், இப்படிலாம் ஓட்டிகிட்டு இருப்பான். அவன் பேர் குமார். அவன் அன்னைக்கு அந்த பண்டிகையில் காணிக்கை எடுக்கிறான். காணிக்கை எடுக்கிறான், அவனுக்கு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. பாட்டு மியூசிக் எல்லாம் கேட்குது. இவன் காணிக்கை பைய எடுத்துட்டு நேராக போடுறான். மொத்த காணிக்கை எடுத்துட்டான். எல்லா காணிக்கையும் எடுத்துட்டு பின்னாடி நிற்கிறான். இன்னும் சிலர் எடுத்தாங்க. எல்லாரும் லைனாக நிற்கிறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் குமார்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். குமார், குமார், நீ காணிக்கை எடுத்துகிட்டே வர, ஆனால் நீ ஒன்றை காணிக்கையாக கொடுத்துருக்கிறியான்னு கேட்டார். குமார் அதிர்ந்து போயிட்டான். ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற தம்பி, தேவனுடைய பிள்ளையே, நடந்த உண்மை சம்பவம். அவன் ஆவியானவர் பேசுகிறான். ஆண்டவர் பேசுவாரா பேச மாட்டாரா? சர்ச்சில் கர்த்தர் பேசுவாரா பேச மாட்டாரா? ஆவியான குமார்கிட்ட பேசுகிறான். குமார், உன் கையில் காணிக்க போயிருக்கு, நிறைய பேர் கொடுத்த பணம் இருக்கு. அப்படியே வர்றான், பயத்தோடு வர்றான். அவனுடைய மனசு, அவன் உடம்பெல்லாம் வேர்க்குது. அப்படியே கிட்ட வர்றான். ஐயா, காணிக்கை தட்டு எடுத்துட்டு வர்றாரு. அவர் காணிக்கை தட்டு பக்கத்தில் அந்த காணிக்கை பைய வைக்க போடுறான். பரிசுத்த ஆவியானவர் பேச, குமார், உன் கையில் இருக்கக்கூடிய காணிக்கை பையில தம்பி, என் மகனே, அந்த காணிக்கை பைக்கு பின்னாக இருக்கக்கூடிய நீ தேவை என்றார். யாரை அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? குமார் அப்படியே எல்லாரும் நிற்கிறாங்க. காணிக்கையை போய் வச்சா முழங்கால் படி போட்டான். என்னை தருகிறேன் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? குடியரசு தினத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வாழ்வு தரும்படியாய் பரிசுத்த வேதாகமத்தில் உபாகமம் 5வது உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று வாக்கு கொடுத்த, கட்டளை கொடுத்த கர்த்தர் நம்முடைய இந்திய தேசத்தை வாழ வைப்பதற்காக 75 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழியாக என் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் விடுதலை தந்திருக்கிறார், நல்வாழ்வு தந்திருக்கிறார், மத சுதந்திரத்தை தந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்தியர்கள் இயேசுவுக்கு தேவை. அந்த உணர்வோடு நடைபெறுகிற மிஷனரி ஞாயிற்றுல, இந்த மிஷனரி பணிக்கான ஆராதனையில் என் தேவனுடைய பிள்ளையே, ஒரு சண்டே ஸ்கூல்ல செல்வி சொன்னா, டாக்டர் அங்கிள், என் அப்பா குடிகார அப்பா, சீட்டாட போற அப்பா, ரியல் எஸ்டேட்ல மூழ்கி கிடக்கிற என் அப்பா தேவாலயத்துக்கு வரவில்லையே. என் அப்பா ஒரு முறை தேவாலயத்துக்குள் வருவதற்கு நான் எத்தனை முறை வேண்டுமானாலும் சாகிறேன். செல்வி, இன்றைக்கு யாராவது அப்படி, என் ஆண்டவரே, என் கணவன், என் மனைவி
என் பெற்றோர், என் பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேனுங்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடி இருக்கிறோம். இது ஒரு மிஷனரி ஞாயிறு, IMM இந்தியன் மிஷனரி மூவ்மென்ட் செலிப்ரேஷன் கொண்டாட்டத்தின் முடிவு. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று தேவாலயத்தில் கர்த்தருடைய மகிமை நிரம்பின போது அழைப்பு வருகிறது. தேவனுடைய பிள்ளையே, யாரை அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவோம்? ஆண்டவருடைய சத்தம் சாமுவேல் சொல்கிறான், சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன். கேட்கிற காதுகள் இருக்கும் என்றால், ஆவியானவர் பேசுகிறார் என்றால், குமார், உன் கையில் இருக்கிற காணிக்கை பையல்லப்பா, அதற்கு பின்னாக நிற்கிற நீ தேவை. கோடிக்கணக்கில் மனிதர்கள் பாவத்தில், அசுத்தத்தில், விக்கிரகாரத்தில், விபச்சாரத்தில், போதைப் பொருள்களில் அடிமைப்பட்டு இயேசு வேண்டாம் என்று விலகி நரகத்துக்கு நேராய் பிசாசு கொண்டு போய் கொண்டிருக்கும் போது நீங்களும் நானும் கொடுக்கிற இணக்கம் இந்த தேசத்தை வாழ வைக்கும். அல்லேலூயா. ஜெபிப்பேன் ஆண்டவரே. பேதுருவில் வாசிக்கிறோம், 1 பேதுருவில், சகலவற்றுக்கும் முடிவு சமீபித்திருக்கிறபடியால் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஆண்டவரே, முழங்கால் படிட்டு ஜெபிப்பேன். என் வீட்டில், என் சபையில், என்னுடைய தெருவில், என்னுடைய ஐக்கியத்தில் நான் ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் வாழ்வு பெற வேண்டுமே, அறியப்படாத இடத்துக்கு சுவிசேஷம் போக வேண்டுமே. இறக்க கொடுத்தவர்களின் சரித்திரம். அம்மா, ஐயா, உங்களுக்காக, எனக்காக, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என ஆண்டவர் கேட்கிறார். இறக்க கொடுத்தவர்களின் சரித்திரம் மிஷனரி சரித்திரம். இழக்க கொடுத்தவர்களின் சரித்திரம். மலைகளை விட்டார்கள், தகப்பனையும் படவுகளையும் விட்டார்கள். பவுல் சொல்லுகிறார், நான் எனக்கு லாபமாக இருந்தவைகளோ நஷ்டம் என்று விடுகிறேன். எப்படியாவது இயேசுவை அறிய வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. செல்வியை போல இந்த குமார் காணிக்கை பயிற்று முழங்காற்பட்டு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய விளைவு என்ன தெரியுமா? குமார் வழியாக அநேக திருச்சபைகளை கர்த்தர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வீணாய் வாழ்ந்து விடாதபடி தேவன் நம்மை பயன்படுத்துவாராக. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி மனம் திறந்த ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேங்கிறவங்க தொடர்ந்து கர்த்தருக்காக, இந்த சபையில் மிஷனரி வாழ்வதற்காக இதயத்தில் கரம் வைத்து ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய அர்ப்பணத்தை, எங்களுடைய இணக்கத்தை நீர் அங்கீகரிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.